வணக்கம், வெல்கம் டு யாலிஸ் கிச்சன். இன்றைக்கி மலாய் கோஃப்தா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பெரிய ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், எல்லாமே நல்லா பொரியட்டும். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், இதில் மீடியம் சைஸு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 7-8 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். நீட்டாக வதங்கட்டும். தக்காளி வதங்கிட்டுருக்கு. இதில் ஒரு 4 மிளகு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே இதில் நல்லா வேகட்டும். இதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு போடுறேன். இது எல்லாமே நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறினோடனே பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். கோஃப்தாவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை துருவி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ணி அதையும் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதோட ஒரு சின்ன சைஸு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொத்தமல்லி இலை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை பைண்டிங் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இப்போ இதை நல்லா விரவியாச்சு. இதில் நீங்கள் உருண்டையாகவோ இல்லைன்னா சிலிண்டர் மாதிரியோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டராகவும் செய்யலாம், உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் காய வச்சுருந்துருக்கேன். இப்போ இதில் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக பொரிச்சு எடுக்கலாம். போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதை வடிகட்டிடலாம். அரைக்கும்போது பிரியாணி இலை, பெரிய ஏலக்காய் இதை எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வடிகட்டிடலாம். இது எல்லாமே வடிகட்டியாச்சு. இந்த இது போதும். இப்போ இது தேவையான உப்பு போட்டுடலாம்.
இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் போட்டுடலாம். மேலே கொத்தமல்லியில் போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரை பண்ண கோப்தாவை வச்சுருக்கேன். இது மேலே நம்ம பண்ண கிரேவியை ஊற்றணும். இதை நீங்கள் பரிமாறும் போது மட்டும் ஊற்றினா போதும். மலாய் கோப்தா ரெடி ஆயிடுச்சு.